இப்போ இவங்கள ஒழிக்கிறதுக்கு தானே நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. திமுக ஒழிப்பேன் அங்கேருந்து வரவங்களை திருத்தலாம் இல்லையா? அப்படி திருத்த முடியாதுல்ல சார். ஊழலில் ஊறி போனேன்னு சொல்லி ஊழலை ஒழிக்கணும். அப்போ ஒத்துக்கிறீங்க நீங்கள் ஊழல் கட்சி? ஊழல் எப்படிப்பட்ட பொறுப்பு யார் இது பண்ணாலும் தலைவர் ஒருத்தரோட கையெழுத்து வேணும்ல, அவரை தாண்டி தானே அது நடைமுறைப்படுத்தப்படும். இப்ப செங்கோட்டையனுக்கு இருக்கிறவங்கள நீங்க நல்லா அமைச்சுக்கிட்டா அது நடக்கும். செங்கோட்டையன் இல்ல சார், உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பா அமைக்கலன்னா இதுதான் நடக்கும். செந்தில் பாலாஜி சார், இது அரசியல் எது வேணாலும் நடக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அரசியல் கலைஞர்கிட்ட பாடம் கற்றவர். அவர் அதான் சார், கலைஞரிடம் பாடம் கற்றவர். செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு கரூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு. சார் பார்த்திருப்பாங்க. மாவட்டத்தில் அவர் செயல் வீரர் தான் சார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அரசியலில் அவருக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் கலைஞர் காலத்திலேருந்தே இருக்காரு. கண்டிப்பா திமுக, அதாவது இப்ப இருக்க தமிழக வெற்றி கழகத்துல அதே தான் சார் சொல்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணவர் எங்க கூட இருக்காரு. அவருக்கான இதுல இறங்கிட்டாரு. அவரு ஒவ்வொரு அமைச்சரையும் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் என்னென்ன பண்ணணும். அப்ப இத்தனை நாட்களா 4.5 வருடம் காலம் அமைச்சர்கள் யாரும் வேலை செய்யல. வேலை செய்யறாங்க. தேர்தல் நேரம் சார் சொல்றதுல இது தேர்தல் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் சார் மற்றும் முத்துக்கணேஷ் சார் இணைந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் பரபரப்பாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்போ இன்றைய நாளில் மாவட்ட செயலாளர்களுடைய சந்திப்பு செங்கோட்டையன் மற்றும் புஷி ஆனந்த் தலைமையில் நடந்துட்டு இருக்கு பனையூரில். இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? புதுக்கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் 2 கட்சிகளுக்கும், திராவிட கட்சிகள் 2, திமுக அதிமுக இரண்டுக்கும் மக்களிடையே ஒரு பெரிய எதிர்ப்பு அலை இருக்குது. அதை யார் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிடிக்கிறதுன்னு ஒரு போட்டி. அப்படி தான் 3வது அணி, 3வது கட்சிகள் நாம் தமிழர் ஏற்கனவே இருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. நாம் தமிழர் பக்கம் இருந்த நிறைய பேர் இங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளில் இருந்து கூட போய் சேர்ந்துருக்காங்க. மூத்த தலைவர் செங்கோட்டையன் போயிருக்காரு. இன்னும் தேர்தல் நெருங்கும்போது திமுகவில் சீட்டு கிடைக்காத ஆட்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர வாய்ப்பு இருக்கு. சார், நீங்கள் ஆதவர்ஜினா மாதிரில சொல்கிறீங்க. ஆதவர்ஜினா அது மாதிரி தான் சொன்னார். அதிமுகவிலேருந்து மட்டும் இல்லை, திமுகலேருந்து 2 அமைச்சர் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் ஆமாம், அது இப்போ போக மாட்டாங்க. தேர்தல் அறிவித்து அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்காத போது போய் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க. ஓகே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? விஜய் கட்சியில் இப்போ அதிமுகவில் திமுகவிலேருந்து நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஏன் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிறாருங்கிறேன். அவர் கட்சியில் இல்லை அப்படி இது எப்படியோ ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று திறந்திருக்கும். உங்கள் கதையிலே வரும், திராவிட மாடல் கதையிலே வரும். ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று திறந்திருக்கும். சரி, அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ எதிரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த ஸ்கூலில் நான் படிக்க ஆசைப்பட்றேன்னா சீட்டு தருவீங்களா? இல்லை நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே படிச்சுக்கின்னு அனுப்பி விட்டுருவீங்களா? அப்படி இல்லை சார். நீங்கள் இப்போ இவங்கள ஒழிக்கிறதுக்கு தானே நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. திமுக ஒழிப்பேன், அங்கேருந்து வரவங்களை திருத்தலாம் இல்லையா? அப்படி திருத்த முடியாதுல்ல சார். ஊழலில் ஊறி போனேன்னு சொல்லி ஊழலை ஒழிக்கணும். ஒத்துக்கிறீங்க நீங்கள் ஊழல் கட்சி? ஊழல் கட்சின்னு ஒத்துக்கலை. நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறேன், திமுக ஒழிக்க போகிறேன், பாஜக ஒழிக்கிறதா என்னோட இலக்குங்கிறீங்க. நீங்கள் ஏன் அப்போ அவங்கள சேர்க்குறீங்க? உங்கள் கட்சியை, உங்களையே நம்பி இருக்கிறவங்கள, உங்கள் கட்சி தொண்டர்களை அவங்கள வளர்த்து விடலாம் இல்லையா? சார், இப்போ செங்கோட்டையனை சேர்த்துருக்கீங்க. செங்கோட்டையன் சொல்கிற அவர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஒரு அமைச்சராகவே வாழ்ந்து வந்தாரா? பதவி வைக்கும்போது அவர் மேலே கம்ப்ளைண்ட்டே இல்லையா? அப்போ நீங்கள் விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க, உங்களை நீங்கள் உருவாக்குங்க புதுசாக. ஓகே சார். இப்போ பச்சைமால் சார், இப்போ முத்துக்கணேஷ் சார் இவ்வளோ ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போ குறிப்பாக ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க சார். இப்போ அதிமுகவிலிருந்து வரவங்கள திமுக ஏற்றுக்கலையா? திமுகலேருந்து வரவங்கள அதிமுக ஏற்றுக்கலையா? இல்லை 2 கட்சியிலேருந்து போகிறவங்கள பாஜக ஏற்றுக்கலையா? உங்களோட பதில் சார். கட்சி, அதாவது மாற்றம் ஒன்றே மாற்ற முடியாதது. கட்சி கொள்கை இதெல்லாம் விடாப்பிடியாக இருப்பவர்கள் வெற்றி அடைவார்கள்னு நாம் சொல்லலாம். அந்த இறுதியில் உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லுதோம். ஆனால் இந்த நேர்மை, உண்மை, இதுக்காக தொடர்ந்து ஒரு கட்சியில் இருப்பவர்கள் இப்போ உள்ள நடப்பு அரசியலை புறக்கணிக்கத்தான் படுகிறார்கள். அதனால் இந்த வஞ்சக கட்சிகள் அல்லது ஊழல் கட்சிகள், அடாவடி கட்சிகள் அவர்களை வெல்லன்னா அவர்கள் போக்கிலே போய் தான் வெல்லணுங்கிறத
இந்த புதுசாக வர கட்சிகள் கை கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த ரோடு ஷோ, பெரிய பொதுக்கூட்டம், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அப்படிங்கிறாங்க. அது மக்கள் எளிமையாக விரும்பலை. எளிமையாக இருப்பவர் தான் நாட்டில் நல்லாட்சி தர முடியுங்கிறது முந்தி எண்ணமாக இருந்தது. இப்போ இந்த கட்சிகள் அளவில் பிரம்மாண்டமாக இருந்தால் தான் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு படைபலம் வேணும், பணபலம் வேணும், அப்படி இருக்கணுங்காங்க. அதெல்லாம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் ஒருங்க இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம். அதனால் மற்ற கட்சிகளில் இருந்து வர ஆட்கள்லாம் அதில் சேர்ந்து தாங்கள் முன் சீட்டில் முதல்ல இடம் பிடிச்சிக்கிடுவோன்னு எல்லாம் முந்தி போய் இடம் பிடிக்கிறாங்க. ஓகே, முத்துகணேஷ் சார் சொல்லும்போது, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வளர்த்து விட வேண்டியதானே, மற்ற கட்சிகள் அதாவது மாற்று கட்சியிலிருந்து வருவர்களை ஏன் வளர்த்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அவர் என்ன சொல்றாரு விஜய், நான் வந்து மேடைக்கு மேடை நான் பாஜக ஒழிக்க வந்திருக்கேன், திமுக ஒழிக்க வந்திருக்கேன்னு தான் சொல்றாரு. அப்போ திமுக அண்ணா திமுக எல்லாம் ஒன்று தாங்கிறாரு. இப்போ அங்கேருந்து வரவங்களை ஏன் சேர்த்துக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே தான் சார். இப்போ நீங்கள் ஒரு திராவிட கட்சி வச்சுருக்கீங்க சார், நான் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு உங்கள் கட்சியில் சேர்றேன், என்னை சேர்த்துப்பீங்களா இல்லை வேண்டாம் எனக்கு ஒரு ஓட்டுன்னு அனுப்பிச்சி விடுவீங்களா? அப்படி இல்லை சார். இப்போ நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏன் சேர்த்துக்கிறீங்கிற உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு சார், கட்சி இயக்கத்தை தான் ஒழிக்கணுங்கிறோம், அதில் இருக்க மக்களை ஒழிக்கிறது இல்லை, அந்த தொண்டர்களை ஒழிக்கிறது இல்லை சார். இந்த தலைவர்கள் தானே சார் சேர்க்கறதெல்லாம் யாரை சேர்க்குறீங்க? சேர்த்த உடனே ஒரு பெரிய போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ நாள் இருந்த புசி ஆனந்துக்கு என்ன மதிப்பு? பொதுச் செயலாளருங்கிற ஒரு மதிப்பு அப்படி இருக்கட்டும் சார். இருந்தாலும் வந்த உடனே நேராக கொண்டு பெரிய பதவியில் உட்கார வச்சிடுறீங்க. அப்போ கட்சிக்காகவே உழைத்த மாவட்டங்களில் எத்தனையோ மாநகரத்தில் இருப்பாங்க தொண்டர்கள், நல்ல தொண்டர்கள் இருப்பாங்க. சரி, விஜய் வருவார், நல்ல ஒரு ஆட்சியை தருவார், ஒரு மாற்றத்தை விரும்புவோம், இவங்கெல்லாம் இல்லாமல் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தர ஒரு தலைவராக இவர் வரட்டு, எம்ஜிஆருக்கு அடுத்து இவரை பார்ப்போம், அப்படி ஒரு மாற்று எதிர்பார்க்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செங்கோட்டையை சேர்த்துக்குவீங்க, நாளைக்கு வைத்தியலிங்கம் வர மாதிரி சேர்த்துக்குவீங்க, ஓபிஎஸ் வந்தாருன்னு அவரையும் சேர்த்துட்டு அவருக்கு பொசிஷனில் கொடுத்துருவீங்க. ஓபிஎஸ் கட்சியோட வருவார்னு நினைக்கிறேன். கட்சியோட வந்து எப்படி வந்தால் இல்லை, அவரு தனிச்சு வந்தால் சேர்த்துக்கிட்டா கூட அப்போ இருக்கிற அந்த தொண்டனுக்கு என்ன மதிப்பு, என்ன மரியாதைங்கிறேன். விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிடணுங்கிற, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், இதுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார். வேற்று கட்சியில் இருந்து ஆட்களை சேர்ப்பது ஒரு இப்போ விளம்பரத்துக்கு பொருள் நல்லா இருக்குன்னு அதை பயன்படுத்தியவர்கள் சொன்னால் தான் தெரியும், நாம் பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் பெரிய நடிகர்கள், விளையாட்டு வீரர்களை வச்சு விளம்பரம் கொடுக்கலையா? இப்படித்தான் அரசியல்லையும் நாடறிந்த முகங்களை கூட்டிகிட்டு கொண்டு சேர்ப்பது ஒரு விளம்பரத்துக்காக தான் இவர்களை சேர்க்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அதுபோக இவர்களுடைய அரசியல் அனுபவங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு 35 ஆண்டு 50 ஆண்டு இப்படி அரசியல் அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களையும் அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கிடலாம். மோசமான அனுபவங்களா? நல்ல அனுபவங்களை பெற்றுக்கிட்டா கட்சிக்கும் மோசமானவங்களை கூட சேர்த்துட்டு எப்படிங்க நீங்க நல்ல அனுபவத்தை புரியுங்க? மோசமா அதான் சார். இப்போ ஒரு நிலம் இருக்கும், நம்ம கட்சியில இருந்து பயிர் விதைச்சிருக்கோம் அப்படின்னா சிறு சிறு கலைகள் அங்க வரதான் செய்யும். ஏன் எந்த கட்சியிலயும் மோசமானவர்கள் இல்லையா? ஊழல் பண்றவங்க இல்லையா? எல்லா கட்சியிலும் பேசுற ரெண்டே விஷயம் என்ன, மேடைக்கு மேடை ஒரு பேசுறது பாஜக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன்னு தான் சொல்றாரு. இந்த மாதிரி ஒழிப்பேன்னு சொல்றாரு. ஆமா, அப்படி சொல்லும் போது இவங்க எல்லாம் ஏன் சேர்த்துக்கணுங்கிற, நீ இருக்கிற எப்பா என் கட்சி நிலைமை இதுதான், நான் இந்த மாதிரி தான் பண்ணும், எங்க கட்சி கொள்கை இதுதான். ஒரு கூட்டத்தை போட்டு கட்சியோட கொள்கைகள் என்ன, நல்ல ஒரு ஒழுக்க நெறிகள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல இயற்கை வேளாண்மையை பாதுகாக்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தரணுங்கிற மாதிரி பேசி கொண்ட இருக்க தொண்டர்களை நீங்க இது பண்ணணுமே தவிர வேற கட்சியில இருந்து வரவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டா இவரே நம்பிக்கிட்டு இருக்க தொண்டர்களோட நிலை என்ன? ஓகே சார், இப்போ பொதுவாக வந்து யாரு கூடயும் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து வரவங்க நாம் தமிழர் கட்சியில் இணைக்கப்பட்டு தானே இருக்காங்க. எந்த ஒரு பெரிய பதவியும் டக்குன்னு அவர் கொடுத்துட மாட்டாரா? இணைக்கப்பட்டுட்டு தானே இருக்காங்க. இணைக்கப்படலாம், இணைக்கப்பட்டு என் கட்சி கல்வியோட ஏற்றுக்க என் கட்சியில் முன்னோடிகளாக இருக்கவங்களுக்கான அந்த முன்னுரிமையை தான் அவர் கொடுப்பாரே தவிர புதுசாக வரவங்களை வந்து நேராக கொண்டு போய் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராகவோ இல்லை ஒரு களப்பணியில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்லேயே அவர் உட்கார வைக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து நல்ல களப்பணி செஞ்சுட்டு இருக்கவங்களையும் வந்து பிசிறு அப்படின்னு சொல்லி களை எடுத்து விட்டுருவார், அந்த வேலையும் பண்ணுவார். அதாவது கட்சி கொள்கைக்கு எதிராகவோ, அதாவது எப்படி இப்போ இன்னைக்கு எடப்பாடி களை எடுக்கலையா, அந்த மாதிரி சரியில்லைன்னா அதை எடுத்து விடுறதுக்கும் தயங்க மாட்டார் அவர். ஓகே சார். சார், முத்துகணேஷ் சாரோட அந்த கருத்துக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் சொல்வது, நத்தைக்குள்ளும் முத்து இருக்கும், கள்ளிக்குள்ளும் அயில் வளரும். அப்படி ஒரு ஊழல் கட்சிகளில் கூட நல்ல ஆட்கள் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் கூட இனி நாம் திருந்தி ஒரு நல்லாட்சி கொடுப்போமே, நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்ல எண்ணம் வந்துடும், அதனால் நாம் போய் அங்கே சேர்றோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இப்போ பெரிய பெரிய பழம் அரசியல்வாதிகள்
வழி மாறி திரும்ப வந்து புது கட்சியில் சேருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும்னு நான் சொல்றேன். ஒரு ஆலோசகராக இருக்கலாம். அவர் சொல்றாரு கரெக்ட். சரி, நீங்க ஒரு ஆலோசகரா இல்ல வந்து இல்ல சேருங்க. இதுதான் நல்லா கேளுங்க எப்படி சார். சொல்றீங்க? கட்சியில சேர்ந்தா வந்து கெட்டவர்களை ஏன் சேர்க்கறீங்க? ஆலோசகராவும் அந்த கட்சிக்கு அப்படிதானே போறாங்க. அடிப்படை தொண்டர்களா வந்து ஆலோசகரா இருந்து செயல்படலாமே தவிர ஏன் நேரா பதவி எதிர்பார்க்கறாங்க? வரும்போதே ஒரு பதவி. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அரசியல் களத்துல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதி ஆயிருச்சு. கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா வெற்றி பெற்றாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப நீங்க எதுவும் எதிர்பார்த்து இது பண்றீங்களா? அது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. வாங்க ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்க. சரி, விஜய் நல்லது செய்ய வராரா? நான் நல்ல எண்ணத்துல தான் இருந்தேன் அதிமுக இவ்வளவு நாள். இங்க இருக்கிறவங்கலாம் சரியில்லைன்னு தான் நான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லி வெளியே வராரு இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இருக்கிறேன். உங்க கட்சிக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்றேன். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தக்க நேரத்தில் வழங்குறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருப்பாரா? ஏன் பதவி எதிர்பார்த்து தான் வரணுமா? அப்போ பதவி தான் உங்களுக்கு சார், முக்கியம் இப்ப தவிர கட்சியோட தலைவர் வந்து அதிகமா உறுப்பினர்களை சேர்க்கிறார் இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் உறுப்பினரை வந்து தினந்தோறும் சேர்த்து கொண்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. அந்த வளர்ச்சி நல்லா இருக்காது சார். அந்த வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான அடையாளம் கிடையாது. ஏன்னா இன்னொரு கட்சி இன்னொருத்தன் வீட்டில இருந்து நம்ம இது சேர்க்குற மாதிரி அது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட நல்ல தொண்டர்கள், நல்ல எண்ணங்கள், நல்லது செய்யணும்னு தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க. நீங்கள் அதையே செயல்படுத்திட்டு போகலாம். ஓகே, இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதை செயல்படுத்தலைங்கிறீங்க. அது இல்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பார்த்து சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. விஜய் வந்து கொஞ்சம் தன்னை திருத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. அவரோட அரசியல் களத்துக்கு நல்லது ரொம்ப. ஓகே, பச்சைமால் சார், இப்போ குறிப்பாக வந்து இவர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது முத்துகணேஷ் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கு பிறகு முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக ஒரு 2 தினங்களாக வந்து தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள்னு இருந்தவங்கெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொருவராக போயிட்டாங்க. கேபி முனுசாமி முதல்ல போய் பழனிசாமி கூட சேர்ந்துட்டாரு. அதுக்கு பிறகு மனோஜ் பாண்டியன் திமுகவிலே போய் சேர்ந்துட்டார். அவர்கள் தந்தை அஹ், ஓயாமல் எதிர்த்து வந்த அதே கட்சி கூட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இங்கே ஆளே இல்லை. அதனால் ஒருவருமே இல்லாத இடத்துல நாம ஏன் இருக்கணும்? எங்கேயாவது போய் சேர்ந்தா நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு அமைச்சர் பதவி ஏதாவது கிடைக்குமேன்னு எல்லாரும், வைத்திலிங்கம் மட்டும் இல்லை, இன்னும் ஒருவேளை பன்னீர்செல்வம் சேராவிட்டால் கூட அவர் மகன் கூட வந்து நாளைக்கு தேவைக்கவில் சேர வாய்ப்பு இருக்குது. அரசியலில் ஒரே ஒரே குடும்பத்தில் உள்ள தந்தை ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி, அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி, இப்படி இருக்கிறது இந்திய அளவுலேயும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால் பன்னீர்செல்வம் கூட இருக்கிற வைத்தியலிங்கம் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தால் அதை கண்டு வியப்படைய வேண்டியதில்லை. இது வழக்கமான ஒன்று தான். முத்துகணேஷ் சார், உங்களுடைய கருத்து? ஏன்னா மாற்று கட்சி நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. மாற்று கட்சியிலிருந்து மாற்று கட்சியை நோக்கி, அதாவது தமிழக வெற்றி கழகம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இணைய போறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் இப்போ இவங்கெல்லாம் சேர்த்துக்கலன்னா இது சொல்ல போறது இல்லை. நீங்க வந்திருக்கதே ஒரு நல்லாட்சி தரணும், மேடைக்கு மேடை வந்து நீங்கள் அவங்க 2 பேரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஆட்சி தரணும்னு தான் வாரேன். மக்களே நீங்கள் இப்போ கலங்காதங்க. இன்னொரு முழுமையான ஒரு கொள்கை வெளியீடு இல்லை. நல்லா கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொள்கை. நீங்கள் விஜயாவே இருந்துட்டு போயிருக்கலாமே. விஜயாவே இருக்கலாம். விஜயாவே இருக்காரு, இப்போ விஜயாவா தான் இருக்காரு. விஜயா தான் இருக்கிறாருன்னா நீங்கள் இப்போ இந்த செங்கோட்டையனை நீங்கள் உங்க கூட சேர்த்துக்கிறீங்க, நாளைக்கு வைத்திலிங்கத்தை சேர்த்துக்குவீங்க, நாளான்னு டிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் எப்படி விஜயா இருப்பீங்க? அவங்கள தான் முக்கிய ஆலோசகராக வச்சுருப்பீங்க, அவங்ககிட்ட தான் முக்கிய ஒருங்கிணைப்பாளர், முக்கியமான பதவியெல்லாம் கொடுப்பீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தான் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? அது நடக்குமா இல்லையா? அது நடக்குமா இல்லையா சார்? எப்படிப்பட்ட பொறுப்பு யார் இது பண்ணாலும் தலைவர் ஒருத்தரோட கையெழுத்து வேணும்ல, அவரை தாண்டி தானே அது நடைமுறைப்படுத்தப்படும். இப்ப செங்கோட்டையனுக்கு உங்களை சுத்தி இருக்கவங்கள நீங்க நல்லா அமைச்சுக்கிட்டா அது நடக்கும் சார். செங்கோட்டையன் சுத்தி இருக்கவங்கள நீங்க நல்லா இல்ல சார், உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பா அமைக்கலனா இதுதான் நடக்கும். அதான் சார், இப்ப செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து நிர்வாகிகளை சேர்க்கிறா அப்படின்னா அதுல தலைவர் விஜய் அவர்கள் சைன் போட்ட அந்த உறுப்பினர் கார்டு கொடுத்தாதான் அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல சார். தமிழக வெற்றி கழகம் அடுத்து திமுகவா தமிழக வெற்றி கழகமான்னு சொல்றீங்க நீங்க. நான் என்ன சொல்றேன், இவரை நான் இதை மட்டும் நீங்க சார் முத்துகணேஷ் சார், இதான் ஒரு சின்ன இது, நாங்க சொல்ல நீங்க தான் சொல்றீங்க. இது தமிழக வெற்றி கழகமா திமுகவா? திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல. அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அவர் வந்து அவருக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அவரு நேற்று பார்த்தீங்கன்னா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அதுவும் பேசுனீங்க. அது விடுங்க. இப்போ கட்சி தொண்டர்களை நேற்று சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு அவருக்கான ஆட்களுக்கான வேலையில் அவர் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் சரி எல்லாரையும் வர வச்சு கூட்டத்தை போட்டு உங்கள் வாக்குச்சாவடியில் இருக்க வாக்குகளை எப்படி பெறணும், மக்கள்கிட்ட நம்மளோட இதை போய் எப்படி சேர்க்கணும், அந்த பணிகளில் அவர் இப்போவே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு தனி இது, அவர் ஆட்சியில் இருக்காரு. அடுத்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்க அந்த தொடர் ஆட்சி இல்லாத அந்த இதை கட்டமைப்பை மாற்றணும், தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற இதெல்லாம் அவர் இறங்கிட்டார். ஏன்னா அதுக்கான சூழலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கலைஞர்சியில் நம்ம சொல்லலாம், திமுக மேலே 1008 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், வைத்தாலும் கூட சொல்கிறாங்க நிறைய, வைத்தாலும் கூட அவர்கள் தான் இப்போ அடுத்து அவருக்கான இதில் இறங்கிட்டார். அவர் ஒவ்வொரு அமைச்சரையும் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் என்னென்ன பண்ணணும். அப்போ இத்தனை நாட்களா
4.5 வருடம் காலம் அமைச்சர்கள் யாரும் வேலை செய்யல. ஐயா, எலெக்ஷன் தேர்தல் வந்தோடனே வேலை செய்யறாங்க. தேர்தல் இல்லைன்னு சார் சொல்றதுல இருந்து இது புரியுது. தேர்தல் நேரத்துல வாக்குகளை பிறகுக்கான வேலைகளை செய்யறாருன்னு சொல்றேன் நான். வாக்குகளை பிறகு நம்ம எப்படி போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்க்கணும் நம்மளோட இதை அப்படிங்கிறதுல இறங்கிட்டாருன்னு சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. தொடர்ந்து அமைச்சர்கள் பல பேர் மேல இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு, வழக்கும் பதிவு செய்யப்படுது. இதை பத்தி என்ன? எப்போ இருந்து வருது ஊழல் வழக்குகள்? இப்போ எலெக்ஷன் வரும்போது வருது. பாஜக இப்படி ஊழல் வழக்குகளை போடுறீங்களா? உங்ககிட்ட யாருமே ஊழல்வாதிகள் இல்லையா? ஓ, இப்படி வரீங்க நீங்க. ஆமா, என்ன ஊழல்வாதிகள் இல்லையா? ஊழல் கண்டுபிடிச்சாலும் அதை கண்டிக்கிற தன்மை நீங்க. ஓகே சார், இப்போ சிறிய ஒரு எடுத்துக்காட்டு சார், பச்சைமால் சாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது கரூரில் வந்து, அதாவது இப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாரு, அது மாதிரி போக்குவரத்து துறையில் இவ்வளோ ஊழல் பண்ணியே இதெல்லாம் ஊழல்வாதியான ஒரு தொகுதி அப்படிங்கிறாரு. அதே இவர் வந்து திமுகவுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவர் சிறைக்கு அதே இவங்க போட்ட கேஸில் தான் வந்து உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. அது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. உள்ள போயிட்டு அவர் வந்தாரா? இல்ல, செந்தில் பாலாஜி இல்ல இவங்க அதிமுக இருங்க. இவங்க போட்ட கேஸுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டாரு. இப்போ வரும்போது தியாகி. முன்னாடி இருக்கும்போது அவர் வந்து ஊழல்வாதி, இவங்க கட்சியில இருந்து உள்ள போயிட்டு வந்தா அது தியாகி. இதானே அவங்க பட்டம். அப்படி இல்ல சார், திமுகல இருந்து கூப்பிட்டாங்களா அவரை? நீங்க வந்துருங்க அதிமுக கூப்பிடல சார். வேணா செந்தில் பாலாஜியை கட்சியை விட்டு தூக்கிட்டு உங்களால செந்தில் பாலாஜி அரசியல் பண்ண முடியுமா? செந்தில் பாலாஜி சார், அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து அரசியல் வந்து கலைநட்ட பாடம் கற்றவர் அவரு. அதான் சார், ஸ்டாலின் வந்து கலைஞரிடம் பாடம் கற்றவர். செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு கரூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு. சார் பாத்துருப்பாங்க. மாவட்டத்துல அவர் செயல் வீரர் தான் சார். அவருக்குன்னு ஒரு வாக்கு வச்சிருக்காரா இல்லையா சார்? எப்படி சார் அந்த 1000 கோடி மதுபான துறையில ஊழல் அதான் செய்யலா? இல்ல, என்னோட கேள்வி இல்லை சார், மக்களோட கேள்வி இதெல்லாம். இப்போ திமுக எடுத்திருக்கிற அந்த வாக்குச்சாவடி, என் வாக்குச்சாவடி என் வெற்றி சாவடிங்கிறாங்களே, இவர்களே வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். வாக்களிக்கக்கூடியது மக்களுக்கு. நீங்கள் சொன்னீங்க இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள். மக்களுக்கு திமுக செய்த அதான் ஒரு நல்லதும் தீயதையும் தூக்கி பார்த்து எது அதிகமாக இருக்கோ அங்கே தான் மக்கள் போவாங்க. இப்போ இந்த திமுகவின் சாதனைகளை விட அது பண்ணிய ஊழல்களை தான் பெரிதாகவும் ஊடகங்களில் எதிர்கட்சிகள் எடுத்துரைக்கும். அதிமுக ஆட்சியில ஊழல்கள் நடக்கலையா? அவங்க ஆட்சி போய் 5 ஆண்டு ஆயிற்று. அப்படி இல்ல சார், ஊழல் ஆட்சினா நீங்க மாற்றி நம்ம மக்கள் திராவிட கழகத்தை தான் நம்ம நடந்துகிட்டு ஆட்சியை பேசுவோம். மணல் ஊழல் 4300 கோடி, ஒரு கல் ஊழல் அது எவ்வளவுன்னு இன்னும் மதிப்பிடலை. மணல் ஊழல், அடுத்து சாராய ஊழல் 1000 கோடி. இப்போ ஒரே அமைச்சர் மேலே 2 ஊழல். பணி நியமனத்தில் ஒரு 900 கோடி ஊழல். பணிகளை ஒப்பந்தம், அதை பணிகளுக்கான ஒப்பந்தம் கொடுத்ததில் 10 விழுக்காடு கமிஷனுக்குன்னு சொல்லி 1020 கோடி வருது. இதையெல்லாம் மத்திய அரசு தெரிவித்தாலும் மத்திய அரசு நேரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. தில்லி முதலமைச்சரை பிடிச்சி திகாரில் அடைக்குது. மகாராஷ்டிர முந்தி இருக்கிற அமைச்சர்கள் மேல உள்ள போட்டாங்க சார். அதான் சார் என்னோட கேள்வியும். அதாவது டெல்லியில முதலமைச்சரே வந்து கைது பண்றாங்க, மகாராஷ்டிரத்தில் அமைச்சர்களை கைது பண்றாங்க, தமிழகத்தில் மட்டும் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டோட முடியுது. இது ஏன் சார்? ஏன் அவங்க தப்பு நிரூபிக்கப்படலையா? இல்லை, நிரூபிக்கப்படாமல் இல்லை. நீதிபதியை உடனே தீர்ப்பளிக்கக்கூடிய அளவில் வேண்டிய எல்லா சான்றுகளையும் சேர்த்து தான் இந்த மடலையே எழுதியிருக்காங்க. அமலாக்கத்துறை, தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனருக்கு வேண்டிய சான்றுகள் எல்லாம் வச்சு தான், எல்லாமே 100கணக்கான பக்கங்கள் கொண்ட மடல் தான் அது. அதில் உள்ள சான்றுகளை பார்த்து உடனே தீர்ப்பளிக்கலாம், உடனே பிடிச்சி உள்ளே அடைக்கலாம், அப்படி தான் கொடுக்காங்க. அதை மத்திய அரசு செய்யாததற்கான காரணம் என்னன்னு நினச்சா 2 பேருக்குள்ள மறைமுக கூட்டு இருக்கோ அப்படின்னு தான் நாம் என்ன தோன்றுது. சார், பச்சைமால் சார் வந்து மத்திய அரசுக்கும் திமுகவும் மறைமுக கூட்டுங்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? மறைமுக கூட்டுன்னு சொல்ல முடியாது சார். அதாவது இல்லை அதான் சார், மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநிலங்களில் ஆட்சி பண்ணுற அந்த ஆட்சியாளர்கள் வந்து அவங்களோட ஒரு சுமூகமான உறவை கொண்டு தான் இருக்கணும். எனக்கு வழி இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட இருந்து சில திட்டங்களை பெற வேண்டியிருக்கும் மத்திய. ஆனால் அப்படி சுமூகமான உறவு வச்சு நிதி வரலங்கிறாரு சார் உதயநிதி. சார், நிதி வரலைங்கிறத சொல்ல தானே சார் செய்ய முடியும். நிதி வரலைங்கிறத துணை முதல்வர் சொல்கிறார். நீங்கள் சுகமமாக இருந்திருந்தீங்கன்னா நிதி கொடுத்துருக்கணுமே. ஒருவேளை அந்த நிதி வரலன்னு சொல்லி தான் அங்கே உள்ளே பண்ணி மணல்லையும் பணி நியமனத்திலையும் இப்படி நிதி திரட்டுதாங்க போல. சார், ஊழல் இந்தியா ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் குறை சொல்லி இல்லை, ஊழல் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பத்திரிகை செய்திகளில் பார்க்க தான் செய்றீங்க. யாராவது ஒருத்தர் கூட்டம் அதே நம்ம திராவிட பச்சைமால் சார் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு சொன்னார். டெல்லி முதலமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வச்சிங்க, அவரை கைது பண்ணிட்டீங்க. மகாராஷ்டிராவில் 2 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வச்சிங்க, அவங்கள கைது பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டோட முடியுது.
ஏன் வந்து அவங்கள கைது பண்ண மாட்டீங்களா? இதனால திமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் கூட்டு இருக்கா, மறைமுக கூட்டு இருக்கான்னு கேட்கிறாரு கேள்வி பச்சைமால் சார். சார் அதாவது குற்றச்சாட்டப்பட்டாலும் அது நடவடிக்கை எடுப்பாங்க சார். அதாவது உண்மையான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது நம்ம காவல்துறையை வச்சு எடுத்துடலாம் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, உங்கள் பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான்னு உங்ககிட்டே வந்து சொன்னால், நீங்கள் என் கண்ணு முன்னே 2 தட்டு தட்டி வீட்டுக்கு போய் நான் இப்படி தான் செய்வேன், நீ இருக்கிறது போல இரு அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு ஊக்கம் கொடுப்பீங்க. ஊழல்னா அதில் ஒன்றும் அது மேலே இறக்கமே காட்டக்கூடாது. உடனே இருக்குதா பதவி விட்டு போ அப்படின்னு சொல்லி முதல்ல பதவி விலக வச்சுட்டு அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்து அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே எவ்வளவு ஊழல் இருந்தாலும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டா, நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்ன பிறகு தான் நாங்கள் பதவியை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்க. பதவி வந்து இடுப்பில் உள்ள வேட்டி, தோளில் கிடக்க துண்டு இல்லை, இடுப்பில் உள்ள வேட்டின்னு சொல்லி இறுக்கி கட்டி கிடக்கூடிய ஆட்சியாக தான் திமுக ஆட்சி இருக்கு. இல்லை, ஊழலில் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் வந்து தர்மமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வழக்கு அது இது எதிர்ப்பாக வைக்கலாம். இது உடனே வெல்லாது. ஆட்சி மாறும்போது திரும்ப இந்த ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படும். அன்னைக்கு தர்மம் வெல்லும். அன்றைக்கு இந்த ஊழல் அமைச்சர்கள்லாம் உள்ளே போவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சாபக்கேடு என்னென்னா, இந்த 2 கட்சியுமே ஒன்று ஆளும்போது இன்னொன்று ஊழல் குற்றச்சாட்டை சொல்லும். ஆனால் ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்காது. திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தான் இவங்க வருவாங்க. வந்த பிறகு எடுக்க மாட்டாங்க. இவர்கள் ஊழலை அவர்கள் கண்டுகொள்வதில்லை, அவர்கள் ஊழலை இவர்கள் கண்டுகொள்வதில்லை. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவர்களை தண்டிக்கணும், 3வது கட்சி ஒன்று வந்தால் தான் முடியுங்கிற மனப்போக்கில் மக்கள் இருக்காங்க. அதனால தான் அண்மை காலங்களில் விஜயகாந்தாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இப்படி 3வது வரக்கூடிய கட்சியை நோக்கி மக்கள் அலையலையாக போகிறாங்க. என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வந்துடாதான்னு சொல்லி. அப்படி இப்போ உள்ள மத்திய அரசு சொன்ன குற்றச்சாட்டுகளின் மீதெல்லாம் வழக்கு போடக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு 3வது கட்சியின் ஆட்சி வர வேண்டும். அப்போ தான் தமிழ்நாட்டின் ஊழல் கண்காணிப்பு துறைக்கு கண் திறக்கும், இந்த ஊழல் அமைச்சர்களுக்கான சிறை கதவுகள் திறக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஓகே சார். முத்துகணேஷ் சார், அதாவது பச்சைமால் சார் சொல்லியிருக்காரு, இரு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு மாற்று கட்சி வந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இது எப்படி சார் சொல்கிறத ஏற்றுக்கலாம், ஆனால் அது உடனே நடைமுறை சாத்தியமாங்கிறது நடக்காது. சார் சொன்ன மாதிரி விஜயகாந்த் காலத்திலேருந்து இது இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் காமராஜருக்கு அப்புறமா தமிழக அரசியலில் வந்த ஒரு அரசியல் புனிதன் விஜயகாந்த். அரசியல் புனிதன் தான் விஜயகாந்த். அவர் வந்தார், அவரை நம்ம மக்கள் வந்து முழுமையாக ஆதரிச்சிருந்தாலே அவர் வெற்றி பெற்று வந்திருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், ஆனால் அவர் முதலமைச்சராக ஆகிற தகுதி கூட அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி அவர் மேலே எந்த ஒரு சினிமா துறையில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், எந்த ஒரு அவர் மேலே எந்த ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே, எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதாவது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை கேள்வி சட்டசபையில் ஏற்று பேசியவர், அவரை தவற விட்டுட்டாங்க அந்த மக்கள். அதே மாதிரி சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவரை எவ்வளோ விமர்சனம் பண்ணுங்க, அது சரியில்லை. ஆனால் வந்து அவர் எடுத்துருக்க கொள்கை, அவர் அந்த இயற்கை வளங்களை மான்கறி ஊறுகாய் சாப்பிட்றது அதெல்லாம் சார், மான்கறி ஊறுகாய் நீங்கள் பாம்பு கறி சீனாவில் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நாளைக்கு அப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க சார், கேஸ் நம்ம சொன்னால் கேஸ் போட்டுருவாங்க. இல்லை சார், அவர் சொல்லலாம், அதாவது சொன்னால் கேஸ் போட்டுருவாங்க. சாத்தியம் இல்லாதது இல்லையா சார்? எதை வேணாலும் மனிதன் சாப்பிடுவான். மனித இனமே வந்து ஒன்னே ஒட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றது மனித இனம் சார். மாட்டுக்கறி சொல்ல மான்கறி மான்கறி கூட சார் நடைமுறைக்கு வர முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக எடுத்துக்காட்டி சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சீனாவில் பாம்பு கறி சாப்பிட்றாங்க, கரப்பாம்பூச்சி சாப்பிட்றாங்க, அதெல்லாம் சாத்தியம் தானே சார்? அதனால் அது சாத்தியமில்லாத விஷயம் இல்லை. அவரை ட்ரோல் பண்ணி இப்போ அவரையும் அந்த மாதிரி ஓரம் கட்டிட்டோம். அடுத்து தமிழக வெற்றி கழகம் இப்போ விஜய் வந்திருக்காரு, அவரையும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ட்ரோல் பண்ணி அவரையும் ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் எப்படி மாற்று கட்சி? அதாவது இருக்கிறதுல இப்போ யாருக்கு எந்த கட்சி இருக்கிறதுல நல்ல கட்சின்னு சொல்ல வரல. ரெண்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து 2 கட்சியுமே அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஊழல் கட்சி, ரெண்டுமே சரியில்லாத கட்சின்னு பேர் வாங்கியிருக்கோம், சரிதான். ஆனால் இருக்கையில் எது ஆளுமை திறன் உள்ள கட்சிங்கிற மாதிரியான இதில் தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து தொடர்ந்து வருங்கிற மாதிரி மக்கள் பார்வை அப்படி இருக்குது. ஓகே, முத்துகணேஷ் சார் வந்து சொல்கிறாங்க, மக்களோட பார்வை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியானது தான் மக்களோட பார்வை இருக்குங்கிறாங்க. இதுக்கு உங்களோட கருத்து சார்? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதாவது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி 2 முறை. ஆனால் அவர் சொல்லிவிடுவார் ஈழத்தமிழருக்காக அப்படின்னு சொல்லிவிடுவார் கருணாநிதி. அதுபோல் கருணாநிதியே சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரு காலகட்டம் இருந்தது 96 2001. அப்பவும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியலை. 2006 2011
ஒரு முறை திமுக ஆட்சி இருந்து அது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அப்போதும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியலை. இப்போ ஸ்டாலின் அதை தலைமையில மாற்றுவார். மீண்டும் ஸ்டாலின் அதை வர்றது. மாற்றுவார். கருணாநிதியை விட ஸ்டாலின் செயல் வீரர்னு இப்போ உள்ளவங்க ஏன்னா செயல் நினைக்கிறாங்கன்னா வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் ஸ்டாலின் கூட. உண்மைதானே சார்? இல்ல அப்படி இல்லை சார். அதாவது சார் நேரு செயல் வீரர் அவர் கூட இருக்காங்கன்னு சொல்றேன், இல்லைங்கிறீங்க. இல்ல ஆமா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலைன்னா. நேரு செந்தில் பாலாஜி இப்படி செயல் வீரர்களா? செயல் வீரர்கள் தான் எல்லாருக்கும் மீட்டிங்ல சொல்றாங்க சார். சார் அதாவது வெற்றி பெறதுக்கு என்ன தேவையோ அந்த நடவடிக்கை எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கான இதெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அரசியலில் வந்து அவருக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் கலைஞர் காலத்துலேருந்தே இருக்காரு. கண்டிப்பா திமுக அதாவது இப்ப இருக்க தமிழக சூழ்நிலை வெற்றி கழகத்துல அதே தான் சார் சொல்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணவர் எங்க கூட இருக்காரு. தேவையில்லை சார். இவருக்கு புதுசா என்ன வராரு, ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக அந்த இதுல இருந்து விலகி தனியா ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். நல்லாட்சினா என்ன, நல்லாட்சினா என்னன்னு மக்களுக்கு தெரியல. காமராஜருக்கு பிறகு நம்ம ஒரு நல்லாட்சி முழுமையா பார்க்கல. வேணா கவர்ச்சிகரமான திட்டங்கள், இலவசங்கள் அள்ளி கொடுக்கறது, மக்கள்கிட்ட இறங்கி நின்று போட்டோ எடுக்கிறது நல்லாட்சி இல்லை. உண்மையான நல்லாட்சினா காமராஜர் வந்து அணைகளை கட்டினாரு, பள்ளிக்கூடங்களை கட்டினாரு, மக்களை படிக்க வச்சாரு, எல்லாரும் படிக்கணும், சமத்துவமாக இருக்கணும்னு நினச்சாரு, விரும்பினார். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி கொடுக்கணும்னு நினச்சி தமிழக வெற்றி தலைவர் அவர் வந்து காமராஜர் ஃபோட்டோ, அம்பேத்கர் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோலாம் கொள்கை தலைவர்களாக ஏற்று பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல போங்க. உங்கள் கட்சியில் இருக்கவங்கள நீங்கள் வலிமைப்படுத்துங்க, அவங்களுக்கு அதிகாரங்களை வழங்குங்க, அவங்களுக்கு பொறுப்புகளை வழங்குங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து அவங்க தான் வந்து நம்மளை செம்மைப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். அதை விஜய் எடுத்து அதை நடந்துக்கணுங்கிறேன். ஓகே சார், சிறப்பான விஷயம். இதுக்கு உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்கள். இந்த தமிழ்நாட்டில் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து முழுவதும் அந்த இலவசங்களை நம்பிய தேர்தலாக இருக்காது. இதற்கு முன்னெல்லாம் அப்படி இருந்துட்டு இலவச லேப்டாப் தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், மாடு தருவோம், ஆடு தருவோம், கோழி தருவோம், டிவி தருவாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு. இனி இந்த தேர்தலில் இந்த ஊழல், இயற்கை வள கொள்ளை, இந்த ரெண்டும் தான் பெருத்த இடத்த பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் மதவாதம், சாதிவாதம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இனிமேல் எடுபடாது. ஏன்னா அது சொல்லிவிட்டு அதுக்கு எதிராகவே செயல்படுதாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஊழல், இயற்கை வள கொள்ளை இதை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணோம். இவங்க இந்த ரெண்டையும் நாங்கள் பண்ணலைன்னு சொல்லி விளக்கும்போது தான் இவங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் இவங்க இந்த ரெண்டையும் ஊழலை இவங்க பண்ணினாங்க, இயற்கை வளத்தை இவங்க கொள்ளையடிச்சாங்க, இந்த ரெண்டுக்கும் ஆதாரத்தை மத்திய அமலாக்கத்துறை, தமிழ்நாடு டிஜிபிக்கு பக்கமாக நூற்றுக்கணக்கான பக்கமாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கு. அதுவே எதிர்கட்சிகளுக்கான இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்றும் நல்ல கட்சி இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க மாற்று வேணுங்கிறயா விஜய் விரும்புங்க. விஜய்க்கு வாக்களிக்கலாம், நாம் தமிழர் சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்களே எதிர்கட்சி தான், எதிராக போட்டி நல்லா கேளுங்க சார். நான் என்ன சொல்றேன், அதாவது இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா மீடியா நல்லா வளர்ந்துருக்கு. எல்லார் கையிலையும் இன்னைக்கு ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இல்லாதவங்க வீடே இல்லை, ஒரு வீட்டில் ஒரு ஃபோனாவது இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கடந்து பாஜகவையும் திமுகவையும் நீங்கள் வந்து நேரடியாக அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியான விமர்சனம் கத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சாப்பிட்டாவே கடையில் பண்ணி அழகாக கொண்டு போயிடலாம் இன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ வளர்ந்துருக்கு இன்னைக்கு கம்யூனிகேஷன். அழகாக போயிட்டு அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டாங்கன்னா கீழே கமெண்ட் போட்டால் முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை சார். அதாவது கொள்கைகளை கரெக்டாக வந்து ஒரு இதுதான் கொள்கை, இதுதான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து பேசலாம். பேசினா தான் அதுக்கான நாளைக்கு என்ன எங்களோட திட்டங்கள் என்னன்னு சொல்லலாம். அவங்க கேள்விகளை எழுப்பாங்க, அதுக்கான பதில்களை சொல்லலாம். இந்த மாதிரி இல்லாமல் இவங்களையே சார்ந்து இவங்களிருந்து வரவங்களை ஏற்றுக்கிட்டு தன்னோட கட்சி தொண்டர்களுக்கான அந்த முன்னுரிமையை வழங்காமல் இருந்தாருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தற்சமயத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமே இன்னும் முன்னிலையில் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து விவாதிப்போம் சார். உங்களோட சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.